ஹட்டன் குடாகம பகுதியில் வீடமைப்பு அதிகார சபையின் ஊடாக முன்னெடுக்கப்படும் வறிய குடும்பங்களுக்கான வீடமைப்பு திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த வீடமைப்பு திட்டத்திற்கு வீடமைப்பு அதிகார சபை 6 லட்சம் ரூபாவையும் வீட்டின் உரிமையாளர் 6 லட்சம் ரூபாவையும் இணைத்து 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடுகள் நிர்மாணித்துக் கொடுக்கப்படுகின்றன. இந்நிகழ்வில் நூரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி உட்பட பலர் கலந்து கொண்டனர். எத்தனையோ வழிகளில் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையிலே சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்த பிறகு சுத்தமாக வாழ்கிற சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு பிரதான தேவையான வீட்டு வசதியை செஞ்சு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இருக்குது. இதுக்கு முன்னுக்கும் இது நடந்திருக்கலாம். ஆனாலும் எதிர்காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல இன மத மொழி பேதம் கிடையாது. இவங்க எல்லாருக்குமே இந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான வேலை திட்டம் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கும் பார்லமெண்ட் உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி இவ்வாறு பதில் அளித்தார். குற்றம் செஞ்சிருந்தா தராத்திரம் இல்லை. சின்னவங்க பெரியவங்க வளர்ந்தவங்க ஜனாதிபதியான்றவங்க இல்லை. பாதுகாப்பு அமைச்சு அதே மாதிரி சட்டத்துறை அமைச்சு சட்டத்துறை அதிகாரிகள் அவங்க தேடுறாங்க. தேடி பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்ச தீர்மானம் எல்லாம் நம்ம எடுத்த தீர்மானமும் கிடையாது. சகல பொறுப்புகளையும் நாங்கள் சட்டத்துறை கொடுத்தோம். சட்டத்துறையில அவங்க தேடி பார்க்குறாங்க, கைது செய்கிறாங்க. அது நடக்கணும். என்ன இதில் எந்த விதமான அரசியல் தலையீடும் கிடையாதுன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன்.